என்ன கௌசே உண்டு சரி இதுதான் உங்களுக்கு மீன் ஆயிர இடமா ஏண்டி சமைக்கிற பார்த்தா இப்ப மீன் ஆஞ்சிட்டு இருக்க அந்த இடத்துல உட்காந்து இங்கதான் உட்காந்து இங்கதான் என்ன இருக்கு நான் இங்கதான் உட்காந்து ஏன் வேற இடமே இல்ல இருந்தா அங்க போய் ஆயிரம் இருக்கு எறும்பு முக்கியம் நீ மீன் ஆகி அப்புறம் அங்கேயே எல்லாம் வேலையும் பண்ணு சரியா என்ன முறைக்கிறா என்னடி முறைக்கிறா உடச்சு போறீங்க ஒழுங்கா குழம்பு வைக்கிற வேலையை மட்டும் பாரு என்ன சும்மா எதிர்த்து பேசுறது இந்த முறைக்கிறது இதெல்லாம் நம்மகிட்ட ஆகாதே ஆகுதுப்பா குண்டுசு என்ன செய்வ நீ அடியால் வச்சிருக்கியா ஆமா நேத்து பாக்கல உனக்கு நல்லா குசியா இருக்கும் போல நல்லா என்னம்மா காலி ஆயிடுச்சா சரிம்மா சரி சரி என்ன பண்ணலாம்னு ஐடியா மீன் குழம்பு வைக்கிறேன் மீன் வைக்கிறதுன்னு தெரியுது என்ன குழம்பு வைக்க போறியா பொரிக்க போறியான்னு கேட்டேன் குழம்புதே வைக்க போறேன் பொரிப்பேன் பாப்பா சார் நம்ம குழம்பு மீனே சாப்பிடும் 200 அந்த மீன் ஞாயிறு பார்த்தா என்ன மீனுக்கு ஒத்தரம் கொடுத்துட்டு இருக்க மாதிரி இருக்கு ஆமா ஆல்ரெடி இந்த கையில இருக்கு நாளைக்கு மணி என்ன தெரியுமா நீ எப்போ மீன் வாங்கின எப்போ உட்காந்துட்டு இருக்க இவ்வளோ நேரம் வச்ச குழம்பு கொஞ்சம் ஊத்திர வேணாம் மாமாவுக்கு வராகல நைட்டு அவங்கள்ட்ட போய் சாப்பிடு என்கிட்ட கேட்குறேன் யாரு வர வராகல உங்க ஆட்கள்லாம் ஏடி அது ஏதோ டைம் பாஸுக்கு வந்து பேசிட்டு போறாயா அதுக்காண்டி வர முடியும் வருவாளடி அதுவே எங்கேயோ மீட்டிங்லாம் போட்டிருக்கீங்களாமே கேள்விப்பட்டேன் மீட் பண்ண போறீங்களாமே யாரு உன்ட்ட சொன்னா சொல்லு உண்மையா இல்லையா எங்க மீட் பண்ண போறேன் எல்லாம் இன்னும் உனக்கு இது பண்றேன்னு சொன்னிச்சு ஒன்னும் ஐடியா இது பண்ணலையே இன்ஸ்டாகிராம்ல அப்படியா சரி சரி அப்புறம் என்ன மீன் கவுசது இது வந்து ஊடகம் ஊடகமா நல்லா இருக்கும் நைஸா இருக்கும் அப்படியே என்ன எவ்வளோ ரேட்டு நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கு 1/2 கிலோ 150 3/4 கிலோ 3/4 கிலோக்கு மேலேயே இருந்துச்சு 1 கிலோக்கு 2 மீன் கம்மியா இருக்கும்னு வச்சுக்கோ அதனால 200 ரூபாய்க்கு போட்டு போயிட்டாரு 200 ரூபா ஓகே தானே சரி சரி சரிப்பா சரிப்பா நமக்கு தான் லாஸ்ட் கொஞ்சம் தான் எடுத்து வந்திருக்கும் போல தானே காலை சாப்பிட சாம்பாராச்சும் இருக்கா இல்லையாடி அதையும் கொட்டிட்டேன் நைட்டே சாம்பார் தான் கை தவறி மொத்தமா கொட்டிடுச்சு நேத்தே சரி கொஞ்சம் சீக்கிரம் வையே பசிக்குதுல ஆமா இன்னைக்கு நாங்க வேற ஒரு இடத்துக்கு போறோம் வீடியோ vlog வரும் பாருங்க எல்லாரும் ஆமா ஆமா மக்களே இன்னைக்கு வந்து முக்கியமான ஒரு இடத்துக்கு போய்கிட்டு இருக்கோம் சரிங்களா கண்டிப்பா நம்ம வீடியோல ரைட்ஸ் பண்றோம் நீங்க பாருங்க ரொம்ப முக்கியமான இடம் லைக் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க ஆமா ஓகே ஓகே குண்டஸ் பை எவ்வளவு நேரம் வந்திருக்கு எது இது வெறும் 3 நிமிஷம் தான் 3 நிமிஷம்னா ஷார்ட்ஸ்ல போய் உட்காந்துரும் இன்னும் கொஞ்சம் எடுக்கணுமா ஆமா ஒரு 5 நிமிஷம் அப்ப நல்லா பேசு நானே கடுப்புல இருக்கேன் எம்புட்டு நேரமா வீடியோ எடுக்கவான்னு சொல்லி கூப்பிட்டு மீனை வாங்கி உட்காந்துக்கிட்டு இருக்கேன் நான் சாரிடி நேத்து பேசுன டயர்டுல அப்படி என்ன பேசுனீங்க வரைஞ்சுக்கிட்டு எல்லாம் என்ன பண்றது மாமாவோட ஃபேன்ஸ் தான் ஏன் மூஞ்சியை காமிக்காத ஓ மூஞ்சியை காமி என்ன ஒரு வெக்கம்லாம் வர்ற கருமச்சி நல்லாவே இல்லை நல்லா இல்லையா வெக்கப்படுறதுலாம் நல்லாவே என்னாச்சு இல்ல இப்போ வண்டி ஆன்ல இருக்கு ஆஃப் பண்ணாம இருக்கேன் அதான் போய் ஆஃப் பண்ண அப்படியா ஏன் வண்டி ஆன்ல வச்சிருந்த இல்ல எடுத்துட்டு வந்தேன் ஜாமான் எடுத்துட்டு வந்தேன் அதே ஆஃப் பண்ணாம விட்டேன் வண்டியை டீ கேட்டேனே டீ கேட்ட கவுசு ஆனா என்கிட்ட காசு இல்லை அதான் வந்துட்டேன் டெய்லி எங்க மக்களை நீங்களும் பண்ணுங்க டெய்லி காலைல ஒரு பார்சல் 40 ரூபாய்க்கு என்ன பாக்குற காலையில ஒரு பார்சல் ஆமா வாங்கவே இல்லை எத்தனை நாளா ஏன் தொட்டுட்டு நீ போய் சொல்ற ஒரு தடவை தான் வாங்கி கொடுத்த மனசாச்சு தொட்டு சொல்றீ காலையில 4 போண்டா சி ஓவரா சொல்லாத சொல்லட்டே போண்டா உனக்கு வாங்கியே கொடுக்கல டெய்லி வாங்கி கொடுக்குறியா சரி வாரத்துக்கு எத்தனை நாள் சரி சாயந்தரம் இதுல என்ன சாயந்தரம் சாயங்காலமா வாங்கிட்டு வர போண்டா சாயந்தரம் போண்டாங்களா டீ வாங்குறீங்களா ஒரு நாளைக்கு உனக்கு மட்டுமே 150 ரூபா செலவழிச்சுட்டு இருக்கேன் என்ன சிரிக்கிற சரி விடு 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 என்ன விடு விடுனா என்ன உண்மையா சொன்னா விடு விடு சரி நீனே சொல்லு ஏன் சிரிப்பு வருது அப்ப நான் திட்டி விட்டுறேன் நீ திட்டிடி நான் பார்த்தாண்டி நீ எப்படி செலவழிக்கிற போட்டி போட வேணாம் சரி மனசார எனக்கு 150 ரூபா ஒரு நாளைக்கு செலவழிச்சிட்டு இருக்கியா 40 என்கிட்ட ஒரு 40 எவ்வளவு சொல்லு நீனு 40 கணக்கு நீ வாய் மூடி போ கர்மம் கர்மம் டெய்லி என்னடி டெய்லி உனக்கு அப்பனா
அப்ப நீ வந்து மனசாட்சி தொட்டு சொல்ல நேத்து மாட்டியா எனக்கு வாங்கி கொடுக்கவே இல்லையே இதுலோட்டே. சாயந்தரம் வாங்கி குடிக்கல எனக்கு வாங்கிட்டு வந்த, உனக்கு வாங்கிட்டு வந்த நீ. இந்த மாதிரி அதுல பேசக்கூடாது. ஒரு cup இந்த மாதிரி எனக்கு வேணும்னா நான் இங்கே நான் குடிச்சிட்டு நீனும் வந்துடுறேன். குடிக்கிறதுக்குள்ள உறிஞ்சிடுற, நீ உருட்டுன்னு இழுத்துற. அத நீ பேசாத. பேசுறாங்க 2 பேரும் சண்டதே முட்டுது போ. நான் பேசாம அங்கே பேக்கெட்ல குடிச்சு வந்துடுவேன். அதுக்கு 5-10 ரூபா போனாலும் போயிட்டாங்க. நல்லபடியா குடிச்சுக்கப்பா. செலக்குட்டி எனக்கு ஒரு டீ வாங்கிட்டு வந்துரு, வாயம் போண்டா இருந்தா வாங்கிட்டு வந்துரு. இப்ப கூட போயில சொன்னியடி மனசாட்சி என்ன கேட்டேன்? டீ இப்ப போய் டீ வாங்கிட்டு வேணும்னு வான்னு சொல்ல? சொன்னேன். எனக்கு முடியல, நான் தலைவலிக்குது, நான் டீ வாங்கிட்டு வான்னு சொன்னேன். தலைவலிக்கு நான் மருந்து வச்சிருக்கேன் கோசு. என்ன மருந்து? அது மாத்திரை இருக்கு, நீ சாப்பிடு. என்னது மாத்திரை சாப்பிடுறேன் சாப்பிடுறேன். இது வந்து பால் இங்க பாருங்க, டீக்காக. பால் இருக்கு. அந்த பால் யாருக்கு? இந்த பால் மாலுக்கு இருக்கு. அது 1/2 லிட்டர் அப்படியே குடிக்க போது தண்ணி ஊத்தாம காய வைக்கிறல்ல. தண்ணி கொஞ்சம் ஊத்தாதானே செய்யற. அதுல 1 டம்ளர்ல 1 டீ போட்டு குடிக்கிறதுல என்ன தப்பு இருக்கு? 1/2 லிட்டர்ல நான் அந்த பிள்ளைக்கு வேணும்ன்றனால அப்படியே நடிக்காத. ஓடுறது கஷ்டம். அப்படிலாம் இல்ல. டீ தூள் சீனி இல்லாம இருந்துச்சு, நேத்து வாங்கி வந்து கொடுத்தா. நேத்தெல்லாம் நான் தான் போட்டுக்கிட்டேன். நேத்து வாங்கி வந்து கொடுத்தியா இல்லையா? பூரா பொய். நம்பாதி எல்லாமே பொய். சரி உள்ள போய் பாரு, டீ தூள் சீனி இருக்கா இல்லையான்னு மட்டும் காமிப்போம். டீ தூள் நான் தான் வாங்கிட்டு வந்தேன். நீ அப்பன எங்க எனக்கு டீ போட்டு நீ தூக்கிக்கிட்டு இருந்த மதியம் சத்தியமா போட்டேன். நானு அம்மா மேல சத்தியமா போட்டேன். அப்ப விட்டுட்டு குடிச்சுட்டு எல்லாம் வேலை பண்றது நைஸா அப்புறம் காலைல இல்லைன்றது. டீ நான் போட்டு குடிச்சேன் நேத்து, அதனாலதான் பிள்ளைக்கு பால் இல்லாம போச்சு. சரி ரைட்டு. சீக்கிரம் குழம்பியாச்சும் வச்சு கொடு. இன்னைக்கு நான் வாக்குவாதமா போகுது. ஆமா எல்லாம் நீ தாண்டி இப்படி நீவே காரணம். நீ தாண்டி காரணம். உனக்கு வந்து ரொம்ப புதுசா போகுது. நம்ம கும்பு மலைச்சு திடீர நீ யாரு நாங்க ஒண்ணு சேர்த்துறோம். ஆமாமா ஆமாடி. ஆமா ரொம்ப ஓவரா போகாத. ஓகே மக்களே, அது வாங்க நம்ம உண்மையா வீட்ல பொய்யானே நீங்க தெரியல. வர்றது பூரா பொய்யுவே. அது இருக்கட்டும். உண்மையா பொய்யான்னு தெரியாம ரொம்ப இருக்கட்டும். ஆடாத. பொய்யாவே இருக்கட்டும். அசிங்கமா இருக்கு உனக்கு. போ. அவளுக்கு வராளுக இருக்காரு வரைஞ்சு கட்டிக்கிட்டு. சி ஓகே. என்னைய ஒரு கேக்குற இட்லி, என்னது இட்லி குண்டா மாதிரி இருக்கிற 100 இட்லி திங்கிறியான்னு கேக்குது. கடவுளே, எனக்கு படுக்கும் போது அழுகையா வந்துச்சு. ஏன்டா இது எப்படி பேசுது, இதெல்லாம் நம்ம வாங்கணும், நமக்கு தேவையா அப்படின்னு. அதை விட நீ அமைதியா இருக்க பாரு, அதுவே ரொம்ப கஷ்டமா இருக்கு. நான் பேசுனேன்டி, நீ கேட்கல. நான் நல்லா தான் பேசுனேன். நல்லா பேசுனேன். ஃபர்ஸ்ட் வந்து பேசு. நீனா ஏன் அப்படி பண்ண? ஏன் அவங்களுக்கு என்ன அழகாத்தானே இருக்கு, எனக்கு பிடிச்சிருக்கேன். உனக்கு என்ன அம்மா, உனக்கு என்ன ப்ராப்ளம் அப்படின்னு. இல்லை இப்போ எப்படி அவங்க எப்படி நான் போய் கல்யாணம் பண்ணேன், எனக்கு பிடிச்சிருந்துனோம். அதுக்கப்புறம் திட்டினி தேவையில்லாமல் இனிமேல் பேச வேணாம், இதை பற்றி பேச வேணாம், நீ வேற ஏதாவது இருந்தால் பேசு அப்படின்னு நான் தான் சொன்னேன். நான் சொன்னேன்டி, உனக்கு தானே கேட்கல. நீயா போய் பாரு, லைவா போய் பாரு, போய் பாரு. நான் இன்னும் லவ் பண்றேன். ஏன் யோசிச்சு நீ கட் அண்ட் ரைட்டா பேசியிருந்தீன்னா அது ரொம்ப பேசியிருக்க வாய்ப்பு. யாரு அது? நான் பேசுறேன், நீ போய் கேளு. அதுக்கப்புறம் தான் வேற ஒருத்தன் வந்தேன். அதோட அப்ப நான் அப்படியே அது பேசிட்டு அதோட போயிடுச்சு. அப்புறம் நீ பேசி நீ வந்து சண்டை போட்டவர், அதுல இருந்து கிளம்பிடுச்சு திருப்பி. அடியே வாடி, எங்கடி போற? சண்டைக்கு வாடா. என்ன பண்றது, இந்த லைவ்னால மனஸ்தாபங்களே உண்டாகுது. அப்படின்னா இல்ல, நீ அதெல்லாம் பெருசா கண்டுக்காத. எல்லாமே ஃபேக் ஐடியில் வரவங்க பேசுறாங்க, பேசி போறான்னு விட்டுறணும். அதை விட்டுட்டு ஃபீல் பண்ணாத கோசு. இப்போ என்ன வந்து திட்டலை என்னன்னா, நான் திட்டுவாங்களே, நீ நான் பார்க்கல, நீ என்ஜாய் பண்ணிட்டு தானே இருந்த. திட்டு பிளாக் பண்ண டைம் பண்ணா கொடுக்காத செல்லக்குட்டி அப்படின்ற. எப்ப என்ன வரவே நல்லா தான் கேட்குறாங்க. இந்த வெற்றிவேல்னு ஒருத்தன் வந்தேன் நேற்று, அவன் நல்லா தான் கேட்டாங்க. பார்க்கவே இல்லை. அதுக்கு முன்னாடி வந்தேன்னா நல்லா தான் கேட்குறாங்க. அந்த கேம்ன்றவன் அவன் ஒருத்தன் சொன்னேன், ஐயோ ஒழுங்கா அவன் முன்னாடி சொல்லுது, ஒழுங்கா போயிரு அப்படின்னா எனக்கு அட்வைஸ் பண்ணிட்டேன். அவன் என்ன கேள்வி கேட்டேன் இல்லையா, அவனை நான் கேட்டேன். இருந்தாலும் அவனும் கேட்டுக்கிட்டே தான் இருந்தேன். அப்போ நம்ம பசங்க நல்லா தான் பண்ணாங்க அவனை. சரி ரைட், அதெல்லாம் முடிஞ்ச போன விஷயம். அதை பற்றி நம்ம ஃபீல் பண்ணக்கூடாது. நம்ம அடுத்த நாள் பயணத்தை நம்ம வாட்டுக்கு கடந்து போயிட்டே இருக்கணும். சரி, நல்லா நீட்டாக மீன் குழம்பு வை, நறுக்கு நல்லா சாப்பிடணும். சரியா? ஓகே ஓகே. ஆமாம். டாடா டாடா. ஓகே பாய் பாய். ஓகே, நம்ம வீட்டில் மீன் குழம்பு எல்லாரும் வாங்க சாப்பிடுவோம். குழம்பு. ஆமாம், காலை சாப்பாடுலாம் மதிய சாப்பாடு.